ஸ்ருதிஹாசனோட அடுத்த படம் தி ஐ. இது ஒரு ஹாலிவுட் படம். இந்த மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்யா கௌதம் கார்த்திகோட மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு, நிறமாறும் உலகில் மூவிக்கான செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆயிட்டு மார்ச் 7 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். திரௌபதி பார்ட் 2 எடுக்க போறதை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேத்துக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த டைம் பேன் இந்தியா படமா எடுக்க போறாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் 2வோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு படம் மே மாசம் ரிலீஸ் ஆகும். சிபிராஜோட 10 ஹவர்ஸ் படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுது. கவினோட மாஸ்க் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. விக்ரமன் அசோக் டைரக்ஷன்ல கவின், ஆண்ட்ரியா, சார்லி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சுழல் 2 வெப் சீரிஸ் இன்னைக்கு நைட்டு ஓடிடில வந்துரும். மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓடிடில அது வந்திருக்கும். அமேசான் பிரைம்ல வரும். சிக்கந்தர் மூவிக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. டீசர்ல சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சல்மான் கான், ராஷ்மிகா வட்சன் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. ஜியான் விக்ரமோட துருவ நட்சத்திரம் படத்தை மே மாசம் கொண்டு வர இப்ப டாக் போகுது. அதுவும் மே 1 கொண்டு வரதான் டாக் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஒருவேளை இந்த படம் மே 1 வந்துச்சுன்னா ரெட்ரோ படத்தோட இது கிளாஷ் ஆகும். ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பரா இருக்கு. விஷுவலா பார்க்க சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷ் இதுவரைக்கும் நடிச்ச மூவில இது ஒரு யூனிக்கான அட்டெம்ப்டா இருக்கும். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட குபேரா படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. கூலி மூவில பூஜா ஹெக்டே ஒரு சாங்குக்கு ஆடுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூலி மூவில பூஜா ஹெக்டே உள்ள வந்துட்டாங்கன்னு அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. குட் பை டக்லி மூவிக்கான டீசர் நாளைக்கு நைட்டு 7:03 வரும். இந்த டீசரோட டியூரேஷன் 1 நிமிஷம் 34 செகண்ட். நேத்துக்கு இது சென்சார் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டீசர் டியூரேஷனை. ரெட்ரோ மூவிக்கான தெலுங்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் சிதாரா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பெரிய அளவுல இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மே 1 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. எல்சியூ ஷார்ட் பிலிம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பத்தின அப்டேட் இன்னும் அவங்க விடவே இல்ல. போற போக்கு பார்த்தா கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் விடுவாங்க போல. மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஷார்ட் பிலிம் இப்ப விட்டா எல்சியூ மூவிஸ்க்கான எதிர்பார்ப்பு அதிகமாகும். ஆனா லோகேஷ்க்கு அடுத்து வர போற படம் கூலி தான். அந்த படம் எல்சியூ கிடையாது. அதனால இந்த ஷார்ட் பிலிமே விடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு சில பழைய டைரக்டர்ஸ் படம் பண்றது இல்லன்னு கேட்டிருக்காரு. பேரரசு மாதிரி அவருக்கு யாரும் வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல. ஸ்டார்டிங்ல அவரு ஒரு சில ஹிட் கொடுத்தாரு. ஆனா போக போக ஒரு பிளாப் கொடுத்ததுனால அவரு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இப்ப கூட ஒரு நல்ல கதை ரெடி பண்ணி அதை ஹிட் ஆக்குனா திரும்ப அவர் உள்ள வர முடியும். ஆனா அதுக்கான முயற்சிகள் அவர் ஒன்னும் எடுக்கல. சூர்யா 45யோட ஷூட்டிங் அப்டேட்டை கேட்டிருக்காரு. ஷூட்டிங் பத்தி நான் லாஸ்டா சொல்லிருப்பேன். ஒரு சில இஷ்யூனால ஷூட்டிங் ஸ்டாப் இருக்குன்னு. ஆனா ஷூட்டிங் ரெசிமான மாதிரி இன்னும் அப்டேட் ஒன்னும் வரல. நான் ரெசிமானா சொல்றேன். ஹிட்டோட கேஸ் 1 கேஸ் 2 தமிழ்ல இருக்கா, எந்த ஓடிடில இருக்குன்னு கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம்ல இது இருக்கு. ஆனா எனக்கு தமிழ் காட்டல. தமிழுக்கு சப்டைட்டில்ஸ் தான் காட்டுது. நிக் படம் ஹிட்டாக எவ்வளவு கலெக்ஷன் வேணும்னு கேட்டிருக்காரு. 16 கோடிக்கு இந்த படம் தியேட்டர்ல பிசினஸ் ஆயிருக்கு. சோ 32 கோடி இந்த படம் வசூல் பண்ணணும். ஓமே கடவுளே படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அண்ட் டிராகன் படம் எவ்வளவு ஹிட்டாக வேணும்னு கேட்டிருக்காரு. ஓமே கடவுளே படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் இருந்தா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். டிராகன் படம் ஹிட்டாக 56 கோடி தேவை. அந்த வசூல் எல்லாம் படம் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ படம் ஆல்ரெடி ஹிட் தான். ட்ரெயின் மூவி எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. சம்மர்ல கொண்டு வரதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாங்க. ஆனா இப்ப படம் தள்ளி போகும் போல. மிருதன் 2 பத்தி கேட்டிருக்காரு. இந்த வருஷம் அதுக்கான அப்டேட் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ரெட்டத்தல மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. ரெட்டத்தல மூவிக்கான டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ரிலீஸ் டேட் அப்டேட் சீக்கிரமே வரும். கேரளா ஸ்டோரிஸ்க்கு 2 வருமானு கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. விடாமுடிச்சோட வசூல லைக் ஐயா அனௌன்ஸே பண்ணல. படம் ஹிட்டா ஃபிளாப்பா அண்ட் கங்குவ விடாமுடிச்சு மூவில எது ஹிட் ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. 2 படமும் ஃபிளாப் தான். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் தி நியூ வேர்ல்டோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் இந்த படம் ஒன்னும் பார்க்கல. நான் தமிழ் மூவிஸ் தான் பார்த்தேன். ஹாலிவுட் படம் ரீசெண்டா ஒன்னும் நான் பார்க்கல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.